நம்ம வந்து மசாலா பொடி எதுவுமே சேர்க்கல, அதாவது வத்தல் தூள் மட்டும் உப்பும் போட்டிருக்கோம். சாதாரண டேஸ்ட் கிடைக்கணுன்ட்டு. அது எப்படி பொரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து பொரிச்ச மீன், இது வந்து விரசின மீன், இது பொரிஞ்ச மீன். எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம். நேராக நம்ம கரவலை இழுத்த இடத்துலேருந்து அப்படியே அந்த மீனை கொண்டு வந்தோம் ராவா. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேயே கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது நான் முறையாக சாப்பிட்றேன். ஆறு பிறகு உண்மையிலே சூப்பராக இருக்குது. சும்மா ஒரு வார்த்தைக்காக தான் சொல்லலை, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. செம்ம சூடு வருங்க. இருக்குதுங்களா, நல்லாவே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நான் உடனே பிடிச்சதுனால உப்பு மட்டும் கொஞ்சம் பிடிக்கல, வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தா நீங்கள் வேறு லெவலில் வந்துருக்கும். இது அந்த மீனா அப்படிங்கிற டவுட் நமக்கே வருது. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மீன்டா தின்ன அப்படின்னு நினச்சிங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா கரவலை வீடியோ பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன் என்ன மீன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. அதுக்கான ஷார்ட்ஸ் தான் இது. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.